சேர்ந்து இந்த மாதிரி முத்துக்கிட்ட வசமா மாட்டிக்கிறாங்க. இதனால ரோகிணி பாத்தீங்கன்னா மாட்டினண்டா இன்னைக்கு நம்மள பிரியாணி போட போறாங்க, நம்ம கதை முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர பயத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி மீனாட்ட இருந்து தப்பிச்ச ரோகிணியோட மலேசியா மாமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோகிணியை பாக்குறதுக்காக ஒரு மாதிரி மனோஜ் ரோகிணி இவங்களோட ஷோரூமுக்கே வந்துடுறாரு. வந்து இந்த மாதிரி ரோகிணிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல கரெக்டா மீனாவும் அவங்க வந்துடுறாங்க. அதாவது இந்த மாதிரி ரோகிணி பூ கேட்டு இருந்தாங்களா, அதை கொடுக்கறதுக்காக வந்துடுறாங்க. அதை கவனிச்ச ரோகிணி ஐயோ இந்த மீனா வந்துட்டாலே அப்படின்ட்டு இந்த மாதிரி அந்த மலேசியா மாமா ஒரு ஃப்ரிட்ஜில் ஒளிச்சு வைக்கிறாங்க. அதே டைம்ல மீனா உள்ள வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே டைம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முத்தேண்டா அவரோட ஃப்ரெண்ட் செல்வா இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்காக அதே ஷோரூமுக்கு வராங்க. இந்த மாதிரி செல்வத்துக்கு ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்காக இந்த மாதிரி வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜை பாக்குறாங்க. இதுவே எங்களுக்கு ஓகே, நாங்க செக் பண்ணி பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃப்ரிட்ஜில் தான் இந்த மாதிரி மலேசியா மாமா இருக்காங்க. உடனே ரோகிணி பாத்தீங்கன்னா பதறி போய் ஐயோ அதெல்லாம் செக் பண்ண வேண்டாம், அதெல்லாம் நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கும், எல்லாமே பக்காவா இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு நீங்க இதனாலும் பாருங்க, இல்ல வேற ஏதாவது ஃப்ரிட்ஜ் பார்க்கணும் கூட பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உடனே முத்து இல்ல எங்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செல்வத்தை பார்த்து சொல்றாரு. செல்வம் இந்த மாதிரி பார்லரமாவே சொல்லிருச்சு இது நல்ல ஃப்ரிட்ஜ் அப்படின்ட்டு. ஸோ அதனால இது செக் பண்ண வேண்டிய தேவையே இருக்காது, அதனால நம்ம இதே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்லுவாங்க. வேலை செய்யற பசங்க பாத்தீங்கன்னா இதை பேக் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. உடனே அங்க இருந்த ரோகிணி பாத்தீங்கன்னா மலேசியா மாமா பார்சலா இன்னைக்கு மாட்டினண்டா, இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரியே பாக்குறாங்க.